எப்படியோ மகா இந்த வீட்டுக்கு திருப்பி வந்தாச்சு. ஆனால் திருப்பி வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சூர்யாவுக்கு எல்லா பக்கமும் அடிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அழகி பாவமாக முழிச்சிட்டு இருக்கும்போதே எல்லோரும் கிளம்பி ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே ரூம்குள்ளே போனதுக்கு பிறகு சூர்யா நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு கையெல்லாம் பிடிக்க, தொடர வரலாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் எப்படி உங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை நடிச்சிங்களோ அதே மாதிரி தான் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படிங்க. நான் என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு உள்ளார போயிட்டு இவருக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க தாத்தா கொடுத்த ஒரு பரிசு, கண்ணாடி பரிசு ஒன்று இருக்குது, ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த கொடுத்த பரிசு, அதை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லும் போதே கீழே போட்டு உடச்சிட்றாங்க. இப்போ அதை ஒட்ட வைக்க முடியுமா? இப்படி தான் என் நம்பிக்கையும் சுக்குநூறாக உடச்சிங்க அப்படின்னு, அட கடவுளே அதுக்காக அதை எடுத்து போட்டு உடச்ச அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இதுதான் நிலைமைங்க. என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது, நீங்கள் பண்ண தப்பை ஏற்றுக்க முடியாது, ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் அழகி தன்ட்ட மகா பேச மாட்டாங்க, கோவமாக இருக்காங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யாட்ட புலம்பிகிட்டு இருக்கும் போதே குழந்தைகிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்டால் குழந்தைகிட்ட போய் எதுக்கு அது வெறுப்பெல்லாம் கோபத்தெல்லாம் காமிச்சிக்கிட்டு அது அவள் என்ன தப்பு செஞ்சா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த குழந்தைய இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற குழப்பம் வேறு சூர்யாவுக்கு இருக்கும் பொழுது சித்ரா தேவியும் அனாமிகாவும் சேர்ந்து புது பிளான் போடுறாங்க. அதாவது இந்த பிரச்சனையை ஓய விடக்கூடாது, மகா வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓஞ்சிரும் போல், அதனால் திருப்பி பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கணும், அந்த வீட்டில் அந்த புள்ள இருக்குங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரிமோட் எடுத்து வேணே சவுண்ட் அதிகமாக வைக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி வயசானவங்க இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணு பாவமாக போய் ஓரமாக நிற்க, அவங்க அப்பாட்ட கேளுங்க அப்படின்னு சித்ரா சொல்லும் போதே சூர்யா இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சாரின்னு குழந்தைய கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் பொம்மையோட விளையாடுன்னு ரூம்குள்ளே வச்சுட்டு அவர் குடிக்க போக அந்த சமயத்தை டக்குன்னு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அந்த குழந்தையோட பொம்மையோட விளையாட்டு இருக்கும்போது கூடவே ஐஸ்வர்யாவும் மகாவும் இவங்க விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சது சித்ரா செஞ்ச வேலை தான் இதெல்லாம் அப்படின்ட்டு. இப்போ குழந்தை யார் பார்த்துக்கிறது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சூர்யா ஐஸ்வர்யாட்ட சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அதெல்லாம் எனக்கு தட்டி விட்டுறாங்க மகா ஐஸ்வர்யா கையை. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு உங்கள் அப்பா கூட ஆஃபீஸ் போ அப்படின்னு மகா ஏற்றி விட ஐன்னு இவங்க சந்தோஷமாயிடுறாங்க. நான் இல்லை மீட்டிங் இருக்கே அப்படின்னா எதுனா என்ன நான் ஓரமாக பொம்மையோட விளையாட போகிறேன்ட்டாங்க. சரி அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய கூட்டு போயிடலான்னு அவர் ரெடி ஆகிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி தான் சித்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தாத்தாவும் பாட்டியும் கோவமாக இருக்காங்க. மகா காஃபி கொடுத்தா கூட தாத்தா வாங்கிக்க மாட்டுறாரு, அது ஒரு உரிமை போராட்டம் வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. அழகி பாப்பா பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக கிளம்பி ஆசிரமத்தை எங்களுக்கு நாங்களே கிளம்பி போகணும்னு சொல்ல அப்படியே ஒரு வா அப்படின்னு கூட கூட்டு போயிட்டுருக்காரு. அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.